ஹலோ ஆஸ்பிரன்ஸ். இன்னொரு நோட்டிபிகேஷனுக்கான வீடியோ தான் இது. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் 236 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ இந்த அக்டோபர் 4th ஆஃப் அக்டோபர் தான் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ற போர்ட்டல் என்னில இருந்து உங்களுக்கு அவைலபிள்னா 5th ஆஃப் அக்டோபர்ல இருந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து 25th அக்டோபர். ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா November 15th வந்து உங்களுக்கு இதோட ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிடும். ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் 25th அக்டோபர் அன்னைக்கு பார்க்கும்போது நீங்க 18 இயர்ஸ்க்குள்ள இருக்கும். ஐ மீன் ஏஜ் லிமிட் மினிமம் வந்து 18 இயர்ஸ் ஆகிறது இருக்கணும், மேக்ஸிமம் 24 இயர்ஸ் இருக்கணும். ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் அப்ளிகபிள். இதோட டீட்டெயில்ஸ் நீங்க பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். எலிஜிபிலிட்டி யார் யார் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் 10th 12th ஐடிஐ டிப்ளமோ பிஎஸ்சி பிஇ பிடெக் பிபிஏ ரெலவென்ட் டிசிப்ளின்ல முடிச்சவங்க எல்லாருமே அதுக்கு அப்ளை பண்ணலாம். வேகன்சி டீடைல்ஸ் வந்து நார்தர்ன் செக்டாருக்கு வந்து 161 வேகன்சி இருக்கு, மும்பை செக்டாருக்கு 310, வெஸ்டர்ன் செக்டாருக்கு 547, ஈஸ்டர்னுக்கு 583, சதர்ன் செக்டாருக்கு 335, சென்ட்ரல் செக்டாருக்கு 249. ஸோ தமிழ்நாடு வேகன்சி டீடைல்ஸ், தமிழ்நாடுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 4 ட்ரேட் இருக்கு. அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றது வந்து 35 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் அப்படின்றதுக்கு ஒன்னு, ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு 15, ஃபயர் சேஃப்டி டெக்னீஷியன் ஆயில் அண்ட் கேஸ் அதுக்கு 2. ஸோ மொத்தமா சென்னை இதுல வந்து 53 இருக்கு. அதே மாதிரி காரைக்காலுக்கும் உங்களுக்கு கிரேட் அப்படின்றத வச்சு உங்களுக்கு டோட்டலா காரைக்கால் ரீஜனுக்கு 153 இருக்கு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, செலெக்ஷன் வந்து பியூரா வந்து மெரிட் ட்ரான் பேசிஸ்ல தான் உங்களுக்கு வந்து குவாலிஃபை பண்றாங்க. இந்த குவாலிஃபை எக்ஸாமினேஷன் உங்களுக்கு மெரிட் பேசிஸ் தான் சொல்லி வராங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரே ஏஜ்ல ஐ மீன் ஒரே மெரிட்ல நீங்க 2 பேர் 3 பேர் இருப்பாங்க அப்படின்னாங்கன்னா அதை எப்படி செலக்ட் பண்றாங்கன்னா பர்சன் வித் ஹையர் ஏஜ் வந்து கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ரெஃபரன்ஸோ இல்லை இன்ஃபுளுன்ஸையும் இங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்றதையும் கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்டைஃபண்ட் பாத்தீங்கன்னா பிஏ பிகாம் பிஎஸ்சி பிபிஏ பிஇ பிடெக் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்ற கேட்டகரிக்கு. ஸோ ஸ்டைஃபண்ட் வந்து 9,000. 3 years டிப்ளமோ ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு 8,050. ட்ரேட் அப்ரெண்டிசஸ் 10th and 12th மட்டுமே 7,000. ட்ரேட் அப்ரெண்டிசஸ் ஐடிஐ ட்ரேட்ல வந்து 1 year டியூரேஷன் முடிச்சிருந்தீங்கன்னா 7,700. ட்ரேட் அப்ரெண்டிஸ்ல வந்து ஐடிஐ ட்ரேட் ஆஃப் 2 year டியூரேஷன்னா 8,050. ஸோ உங்களுக்கு எலிஜிபிள் அண்ட் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த ஜாப்க்கு அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு அப்ளை பண்ணணும்னா சீக்கிரம் அப்ளை